எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்மளுடைய சிடிகள் ஏற்கனவே வெளியே வந்திருக்கின்றன. இப்போது இந்த சிடிகளில் ஒரு 4-5 சிடிகளில் வேர்ப்ஸ், அதாவது வினைச்சொல், ஏற்கனவே நம்மளுடைய சிடிகளில் ரைட் என்ற வினைச்சொல் வச்சு எல்லா காலங்களில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் சிடிகள் பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்போது பலர் ஃபோன் பண்ணி, சார் நம்மளுக்கு இந்த வேர்ப்ஸ் வேணும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 600-700 வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சிடியில் காமன் வேர்ட்ஸ், அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்த வேண்டும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்த வேண்டும், தமிழ் மீனிங் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸில் அதை எப்படி பயன்படுத்தணும், கண்டினியூவஸ் 3 கண்டினியூவஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்த வேண்டும், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த தியரி ஆஸ் வெல் ஆஸ் ப்ராக்டிக்கல். அப்போ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இதே வேர்ப்ஸ் உங்களுக்கு எல்லாம் பல இடங்களில் கிடைக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட 50 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கினாலும் 50 ரூபா புக்குலேயும் இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்கும். இதோட கூடுதலாகவும் இருக்கும், கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். நான் செலக்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல காமன், எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு தெரிய வேண்டியது வேர்ப்ஸ் தனியாக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ இதை பயன்படுத்தக்கூடியது, இதை ப்ராக்டிக்கல் எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நான் உச்சரிப்பேன். ஒவ்வொரு வேர்பும் ஒவ்வொரு டென்ஸ்லேயும் அதை எப்படி உச்சரிக்கப்படுகிறது, அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படி கொடுக்கும்போது இந்த திரும்ப நீங்கள் கேட்கும்போது நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த புக்ஸ்லேயே வாங்கி நம்ம படித்தோம்னா, ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வது போல், நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உள்ளே ஏற்கும். வேணால் ஒரு 5% கூட ஏற்றுக்கணும், மீதி உள்ள புரியாது. வேர்ப்ஸ் அந்த படிக்கக்கூடியதும் மறந்துடும். இதை நீங்கள் போட்டு பார்க்கும்போது நான் தான் திரும்ப சொல்லிகிட்டு இருப்பேன் இல்லையா, அதை நீங்கள் செவி வழியாக, அதான் சொல்லியிருக்கிறார் இல்லையா திருவள்ளுவர், செல்வத்தின் செல்வம், அதுபோல் செவி வழியாக நீங்கள் திரும்ப கேட்கும்போது, போர்ட்லேயும் பார்த்து நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அதை சொல்ல வரக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு, பேரண்ட்ஸ் பர்டிகுலர்லி தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வேர்ப்ஸ் நிறைய படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரே ஒரு வேர்ப் வச்சு நான் என்னுடைய அந்த பேட்டர்ன் பிரகாரம் டென்ஸு, நெகட்டிவ், பாசிட்டிவ், கொஸ்டின், அதில் பல டென்ஸில் அதை ப்ரோனவுன் மாற்றி, அதாவது சப்ஜெக்டை மாற்றி, நான், நாம், நீ, நீங்கள், அவன், அவர், அவள், அது, அவர்கள், அவை, இந்த சப்ஜெக்டை மாற்றி, அதே ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே சப்ஜெக்டை மாற்றி, இந்த ஒரு வினை சொல்ல ஆக்டிவ், பேசிவ், டைரக்ட், இன்டைரக்ட், இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு வேர்பை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 252 சென்டென்சஸ் மினிமம் உருவாக்கலாம். அப்போது இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வேர்ப்ஸ் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் இது தண்ணிப்பட்டு பாடாயிரும். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் வந்துடும். சில இடங்களில் வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பு ப்ராப்ளம், இது இப்படி சொல்வதா அப்படி சொல்வதா, உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துட்டோமே, இப்போ ஒர்க் என்ற வார்த்தை இருக்குது, WORK, ஒர்க், நல்லா கவனிங்க, ஒர்க், அது காமனாக ஒர்க்குங்கிறாங்க, ஒர்க்குங்காங்க. அப்போ நம்ம அதை ஒர்க் எப்படி சொல்லணும், அதை நீங்கள் புக்கில் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒர்க்குன்னா படிப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ்னால் ஒர்க்டு, அது உச்சரிப்பு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸுடைய உச்சரிப்பு ஒர்க்டு, இட்டில் முடியும். ஸ்பெல்லிங் WORKED. அப்போ இடி இருந்தால் இட்டு எப்படி சார் வரும், ஒர்க்குடு அப்படி தானே வரும், ஒர்க்குடு அப்படி கிடையாது, அது ஒர்க்ட். இதை இட்டு என்று உச்சரிக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடும், காமன் புதுசாக படிக்கக்கூடியவர்களுக்கு பயமாக இருக்கும். ஒர்க்டுன்னா டீயாக இருக்காங்க, ஒர்க்டு, டீ இல்லையே, இடி இருக்குல்ல, ஒர்க்குடு, வாக்குடு, டாக்குடு, அப்படியே சொல்லி பல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் டாக்டு
அப்போ பாருங்க TALK நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? டாக் என்று உச்சரிக்கிறோம். அதுக்கு உச்சரிப்பேங்க டோக், TALK டோக். அப்போ நீங்கள் நான் சொல்கிறத உச்சரிச்சிங்கன்னா அப்போது தைரியமாக நீங்கள் எங்கே வேண்டாலும் உச்சரிக்கணும். ஒரு சார் சொல்லி தந்திருக்கார், தைரியமாக கரெக்டாக தான் இருக்கும். அப்போது டாக், அப்போது வாட் ஆர் யூ டாக்கிங் யா, டாக்கிங் பாருங்கள், அது டோக்கிங், டோக், டோக், ED சேர்த்தா டோக்ட், டாக்ட், TALKED டாக்ட். அப்போது டாக்டுன்னா நம்ம டாக்குடு அப்படின்னு தான் நம்மளுக்கு ED தான் இருக்குது அதில். அதுபோல் பல வார்த்தைகள் எப்படி அதை உச்சரிக்க வேண்டும், அதுக்கு மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன, அந்த ஒவ்வொரு காலத்திலையும் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்து சென்டென்ஸ் அமைப்பது எப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குறேன். முதல்ல இங்கே நான் ஆரம்பிச்சிருக்கிறது அட்வான்ஸ் என்ற வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏலேருந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பாருங்கள், ஆர்டர் அது நம்ம ஆர்டர் சொல்கிறோம் இல்லை, பாருங்களேன். நம்ம இன்பிட்வீன் என்னுடைய டீச்சிங்கில் இந்த வேர்ப்ஸ் மட்டும் இதை நான் இப்படி வாசிக்கிறேன்னு வச்சுருமே, அட்வான்ஸ், அட்வான்ஸ்ட், அட்வான்ஸ், அட்வான்சிங், அட்வைஸ், அட்வைஸ், அட்வைஸ்ட், அட்வைஸிங், அக்ரி, அக்ரீட், அக்ரீட், அக்ரியிங், இப்படின்னா இதை நீங்களே படிச்சுக்கலாமே. இந்த வார்த்தைகளுக்கு இடையில் சில விஷயங்கள், துணுக்குகள் அப்படி சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. இல்லைன்னா இது அப்படியே வாசிச்சா சார் போர் அடிக்குது சார், ஏற்கனவே சொல்லுவோம். அதாவது திகட்டும், திகட்டுவதுக்கு இங்கிலீஷில் க்ளாய், CLOY, க்ளாய், க்ளாய் சரிதானா, திகட்டும் CLOOY, க்ளாய். ஓவர் ஸ்வீட், க்ளாய்ஸ், CLOYS, க்ளாய்ஸ். பாருங்கள், க்ளாய்ஸ், ஜெட்டில் முடியும், க்ளாய்ஸ் இல்லை, அது க்ளாய்ஸ். அப்போது அந்த வார்த்தைகளுடைய கனம், ரைட், அது அதனுடைய மாத்திரைகள் சில இடங்களில் முடிந்தவரை ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கு நாங்கள் டீச் பண்ணுறது வி கேனாட் பி பர்ஃபெக்ட், கரெக்டாக அது அதே மாதிரி சொல்ல முடியாது யாராலையும். அதை ஒரு பர்சன்ட் மக்கள் வேணால் ஃபாரின் லாங்குவேஜ் டீச் பண்ணுறதில்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஃபாரின் லாங்குவேஜை ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் தான் ஓரளவுக்கு, அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக வருமானு சந்தேகம் தான். ஓரளவுக்கு அந்த உச்சரிப்பு முறை கொடுக்குறேன் நான். அப்போ தைரியமாக நீங்கள் பேசலாம். இப்போ முதல்ல அந்த டென்ஸ் வாரியாக தெளிவுபடுத்தணும். நம்ம எப்படி ஆரம்பத்தில் நினச்சிருக்கோம்னா ஒரு வேர்ப் எடுத்துகிறோமே, நல்லா கவனிங்க. வேர்ப் என்று உச்சரிக்கிறதுக்கு VERB, அந்த வேர்ப் சொல்கிறதுக்கு நீங்கள் உச்சரிக்கும் போது மேலே உள்ள பற்கள் கீழே உள்ள உதட்டில் பட வேண்டும். வேர்ப் நம்ம வர்பு பாருங்கள், வேர்ப் அந்த தொண்டையில் கை வச்சு பாருங்கள், இங்கே என்ற ஒரு பஸ்ஸிங் சவுண்டு வரும். வேர்ப், கேர்ள், பேர்ட், ஷர்ட், ஹர்ட், நர்ஸ், பர்ஸ், பார்த்திங்களா? அப்போது வேர்ப் என்று உச்சரிக்கும். நம்ம படிக்கும்போது எப்படி படிச்சிடணும், வர்ப், ஒரு 2-3 வர்பு சொல்லுங்கள் சார், வர்ப். அது ப்ளூரல் பாருங்கள், VERBS, வேர்ப்ஸ், ஜெட்டில் முடிக்கணும். நம்ம வேர்ப்ஸ் எஸ் இருக்குது, அதனால வேர்ப்ஸ்னு இஸ்ன்னு போடுறோம். அப்போ இதுபோல் பல விஷயங்கள் நம்ம படிச்சுட்டே போவோம். உங்களுக்கு ஒரு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு தைரியமாக இந்த சிடிகள், இந்த வேர்ப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த தைரியம் இல்லாதனாலே ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு இருக்கும். முதல்ல அந்த டென்ஸ் வாரியாக நம்ம எப்படி இது காமனாக எப்படி தப்பாக புரிஞ்சிருக்கிறோம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச வார்த்தை நான் சொல்லி தந்த ரைட்டுன்னு எடுத்துகிறோமே, அதுக்கு பாஸ்ட் வடிவம் ரோட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. 3வது தர்றது ரிட்டன்னு. அடிக்கடி மாணவர்கள் தவறாக புரிந்து கொள்வது, நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் புரிஞ்சிருந்தேன். எப்படின்னா, ஐ ரைட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர், ஐ ரிட்டன் எ லெட்டர். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அது ரிட்டன் ஃப்யூச்சர் டென்ஸ் போல் இருக்குது. அப்போது ஒரு நுழையவே செய்யாது. அப்போ நீங்கள் டீச் பண்ணும்போது இந்த ஆர்டர் பாருங்கள், ஆர்டர் அது எப்படி சார் ஆர்டர் ஆச்சு, ஆர்டர் பாருங்கள், இது ஆர்டர், ORDER பாருங்கண்ணே, இது ORDER. இதுக்கு உச்சரிப்பு பாருங்கள், ஆர்டர். வேணும்னா தமிழில் இப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஆர்டர். இது உச்சரிக்காது, ஆர்டர்.
இது எப்படி ஆர்டர் ஆச்சு? ஒரு ஆர்டராக நிறுத்த மாட்டாங்கப்பா. என்ன பெரிய ஆர்டராக சொல்கிற நீ, பெரிய ஆர்டர் பண்ணுறியே, ஒரு 2 தோசை ஆர்டர் பண்ணுப்பா, அப்படியே ஆயிட்டு. என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இப்படியே சொல்கிறோம் ஆர்டர். இது எப்படி வந்தது? அப்போது இது வந்து ஆர்டர்னு நீங்கள் முதல்ல சொன்னபோது மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்னப்பா இது, இந்த மனுஷன் புதுசாக சொல்கிறாரு பாருங்கள். ஆர்டர் தைரியமாக நீங்கள் சொல்லலாம். உச்சரிப்பு முறையில் எப்படி எழுதும்? ஆர்டர் இப்படி எழுதியிருக்கும். டிக்ஷனரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர், இது வந்து ஓ. இதுபோல் பல விஷயங்கள் நம்ம வந்து இன்பிட்வீன் இந்த கிளாஸில் பார்த்துட்டு வருவோம். இப்போ நம்மளுக்கு அந்த அறிமுகமான வார்த்தை, அந்த ரைட் என்ற வார்த்தை நான் எழுதி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இல்லையா, அதை வச்சே நம்ம இப்போ படிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசென்ட் டென்ஸ் நம்ம ஒன்று பார்க்குறோம். ப்ரெசென்ட் டென்ஸ், PRESENT, ப்ரெசென்ட் டென்ஸ். இப்படி ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தபடியாக பாஸ்ட் டென்ஸ், PAST, பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ், FUTURE, ஃபியூச்சர் டென்ஸ், TENSE. அப்போது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஆனால் நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தைகள் எப்படி படிச்சிருக்கோம்னா இப்படி படிச்சிருக்கோம். ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்படி படிச்சிருக்கோம். எப்படி? ரைட், ரோட், ரிட்டன், WRITTEN, ரிட்டன் இப்படி படிச்சிருக்கோமா? அப்போது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் இருக்குது, ரைட், ரோட், ரிட்டன். ஆனால் நம்ம படிக்கும்போது இப்படி சொல்லி தரீங்க, ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இந்த ரிட்டன் என்ன சார், இதை எப்படி சார் பயன்படுத்தணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த மெத்தடாலஜி பாருங்கள் எப்படி நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரைட், இப்போ கவ் எடுங்களேன். கவ், வென்ட், கோன், GONE, கோன். அப்போது இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம ஆர்டர் இப்படியாகவும் படிக்கிறோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம் முதலாகன்னு நம்மளுடைய ஆர்டரில் படிப்போம். முதல்ல ஒரு வேர்பை எடுப்போமே, ரைட்டே எடுத்துகிறோம். ரைட், WRITE, ரைட். ரோட், WROTE, பாஸ்ட் டென்ஸ் ஆகிட்டா. அப்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு இதில் என்ன சார் பயன்படுத்தணும்னா, ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு இந்த ஐட்டம்ஸ் தான் பயன்படுத்தணும். இதில் வருது பாருங்கள். இப்போது கம், COME, கம், கேம், கம். ஈட், ate, eaten. give, 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 gave, given. அப்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நீங்கள் இவங்க 2 பேரை கவலைப்படவே வேண்டாம், இவங்களே எடுத்துகிட்டா போகிறோம். பாருங்கள், இதுக்கு முன்னாலே வில் அல்லது ஷால் போடுறீங்க, போட்டு பக்கத்தில் இதை போட்டுறோம், ரைட். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெசென்ட் வடிவம் ஃப்யூச்சராக மாறிடுது. அப்போது இப்போ இன்னும் என்ன சார் நீங்கள் எங்கே சொல்லி கொடுக்கலையாமோ, என்ன சேஞ்ச் இருக்கணும்? அவங்க இந்த ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தா அப்போது அவங்க எப்படி சொல்லி கொடுத்துடணும்? ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ நான் இங்கே போட்ட மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் போட்டு எழுதணும், ஷேலும் போடலாம். வில் ரைட். பாருங்கள், கிளியர் ஆகிட்டா? வில் கோ, வில் கோ, வில் கம், வில் ஈட், வில் கிவ். அப்போது இது ஈஸி ஆகிட்டா? ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போது அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மறைஞ்சிட்டு. அப்போ எப்படி சார் மறைஞ்சதுன்னா அது எங்கே வருதுன்னு அடுத்தபடியாக பார்ப்போம். அப்போ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டைரெக்டாக ஆயிலேருந்து தே வரை, ஆய் இது எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, யூ பழையபடி ஒரு யூ, ஹீ, ஷீ, இட்டு பழையபடி ஒரு 2 ஹீ இருக்குது, இட்டு, தே. பாருங்கள், 2 தே இருக்குது. அப்போது இதுக்கு இடையில் இனி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த ரைட், ரோட், வில் ரைட், ஷல் ரைட் இருக்குல்லவா, இதுக்கு இடையில் இப்படி ஒன்று சின்னதாக மாற்றிக்கணும். ரைட், அதுக்கு பிறகு ரைட்ஸ். இது 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 இந்த ப்ரெசென்ட் டென்ஸில் இப்படி ஒன்று வந்துடுது. ரோட் அப்படி தான் இருக்கும், WROTE, ரோட். ரோட், வில் ரைட், ஷல் ரைட் அப்படி தான் இருக்கும். அப்போ இது என்ன, இது ஏன் சார் ரைட்ஸ் ஆச்சுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு
நம்ம சிடிகள் பார்த்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எப்படி ரைட்ஸ் ஆச்சு, ரைட் வந்து ரைட்ஸ் ஆகுது, கோ கோஸ், கம் கம்ஸ், ஈட் ஈட்ஸ், கிவ் கிவ்ஸ். அப்போ இப்படி போட்டு நீங்கள் இந்த சார்ட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா ஏன் ரைட்ஸ் ஆகுதுன்னா பாருங்கள், இந்த 4 பேர் இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக 3 பேர் தான் 4ஆக பிரிச்சிருக்கோம். இப்போது இது அவர், அவன், அவள், அது அல்லது இது, ரெண்டுக்குமே இதுதான், இது இருக்குதா? அப்போ இந்த 4க்கு அவன், அவர், அவன், அவள், அது. அப்போ ஒரு வினைச்சொல் கூட இப்படி வரும் பாருங்க. கிரார், கிரார். ஏற்கனவே என்னுடைய சிடி பார்த்தவங்களுக்கு இது தெரியும். கிரான், கிரால், கிரால், கிரது, கிரது. இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் கூட வரும்போது நீங்கள் அந்த எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்குறீங்க. எஸ், எஸ் அல்லது இஎஸ். பாருங்கள் எந்த இடத்துல வருதோ. மற்றபடி நான் எழுதுகிறேன், ஐ ரைட். ப்ரெசன்ட் டென்ஸில் வி ரைட், நாம் எழுதுகிறோம். யூ ரைட், நீ எழுதுகிறாய். யூ ரைட், நீங்கள் எழுதுகிறீர்கள். தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்கள். தே ரைட், அவை எழுதுகின்றன. அப்போது இந்த சப்ஜெக்ட்க்கும் வினைச்சொலுக்கு இடையில் யாருமே தரகர்கள் இல்லை, யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய இல்லை. சாரி, இது ஏற்கனவே நீங்கள் சிடிகளில் சொல்லியிருக்கீங்கன்னா, நான் அந்த வேர்ப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி அடுத்த வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, அப்போது கிரான் வரும்போது அவர் எழுதுகிறார். பாருங்கள், எழுதுகிறார். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், ஒரு எஸ் சேர்ந்து. அவன் எழுதுகிறான், அவன் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். அவள் எழுதுகிறாள். பாருங்கள், அவள் எழுதுகிறாள். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். அது எழுதுகிறது. இட் ரைட்ஸ் எ லெட்டர், ரைட்ஸ் எ லெட்டர். இது எழுதுகிறது, இதுவும் அதுவும் இட்டு தான். அவர்கள் எழுதுகிறார்கள் தான் சொல்லிட்டோம். அப்போது ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் எஸ்